திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் திருவொற்றியூரில் வேட்பாளர் KPP சாமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எனக்கு பிறகு மா சுப்பிரமணியம் மேயராக இருந்தார். திமுக ஆட்சி இருந்த காரணத்தால், கலைஞர் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் அந்த மேயர் என்ற பொறுப்பை பயன்படுத்தி எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ பணிகளை, எத்தனையோ பாலங்களை, எத்தனையோ சாலைகளை சிங்கார சென்னை என்ற நிலையில உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பல பணிகளை நிறைவேற்றிக் கொண்டோம். இப்போ அந்த சிங்கார சென்னை சீரழிந்த சென்னையாக ஜெயலலிதா ஆட்சியில மாறிக்கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதி எடுத்துக்கொண்டால் இங்க இருக்கக்கூடிய கடலரிப்பு பிரச்சனை குறித்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏதாவது கண்டுகொண்டாரா? நீங்க தான் சொல்லணும். திருவொற்றியூரில் சுங்கச்சாவடி வர இருக்கக்கூடிய சாலை விரிவாக்க பணி முடங்கி கிடக்கிறது. அதே போல கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ 88 கோடி ரூபாய் செலவில் திருவொற்றியூரில் பாதாள சாக்கடை திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தினோம். ஆனா ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா ஆட்சி அது அப்படியே கிடப்பில போட்டிருக்கு என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக 80 கோடி ரூபாய் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். அதையும் இந்த ஆட்சியை முடக்கி போட்டிருக்கு. ஆக இந்த 5 வருஷத்துல கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி நாம் போயிருக்கிறோம். மதுக்கடைகளை மூடவே முடியாது என்று சொன்ன ஜெயலலிதா இப்ப படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்று அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் கடைசி கூட்டத்தொடர், இந்த ஆட்சியினுடைய கடைசி கூட்டத்தொடர். அப்போ அவைகளை நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் எழுந்து கேட்ட கேள்விக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் பதில் சொன்னார். நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம், மதுவிலக்கை கொண்டு வர மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாக அறிவித்தார். அப்போது நான் குறுக்கே எழுந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சபாநாயகத்தில் அனுமதி கேட்டேன். எப்போதும் எனக்கு அனுமதி தரமாட்டார். ஆனால் அன்றைக்கு ஏதோ திடீரென்று என்ன நினைச்சாலும் தெரியல, அனுமதி கொடுத்தார். ஆக அந்த அனுமதியை பயன்படுத்தி நான் ஒரு கேள்வி கேட்டேன். சபாநாயகர் அவர்களே, அமைச்சர் முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக மறுக்கிறார். ஆக முழு மதுவிலக்கு கொண்டு வரவில்லை என்று அறிவிக்கிறார். இருந்தாலும் நான் படிப்படியாக கேட்க விரும்புவது, படிப்படியாக அமல்படுத்துகிற முயற்சிக்கு அரசு வருமா, அப்படி ஏதேனும் திட்டம் உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அப்பொழுதும் விஸ்வநாதன் அமைச்சர் இருந்து அதெல்லாம் முடியாது, உட்காருங்க அப்படின்னு திட்டவட்டமா நான் நேரம் பேச விடாம உட்கார வச்சுட்டாங்க. ஆக முடியாது என்று சொன்னவர்கள் இப்ப முடியும் கொண்டு வருவேன் என்று அறிவிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் என்பதை நீங்கள் மறந்து